க்ளோரி டு காட். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார், நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிங்கள், நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்கள். தேவன் பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தொழிலில், உங்கள் ஊழியத்தில் தேவன் செய்வார். இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 121 அதிகாரம் 1, 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். பாருங்க, அருமையான ஒரு வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படின்னா என்னுடைய ஹோப், என்னுடைய நம்பிக்கை. கண்கள்னா நோக்கம், ஃபோக்கஸ். வேர் இஸ் மை ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன். அதாவது என்னுடைய நான் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறேன்? என்னுடைய நன்மைகளுக்காக, வெற்றிக்காக, உயர்வுகளுக்காக, உதவிகளுக்காக யாரை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன்? அருமையாக சொல்கிறாரு பாருங்க இந்த இடத்துல. நான் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவர் தான் எனக்கு ஒத்தாசை. அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து நன்மைகள் வரும். அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும். அவரிடத்திலிருந்து எல்லாமே வரும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இதை விசுவாசிங்க. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையும் உங்களுக்கு நன்மையும் வரும். ஏன் நம்ம அநேக நேரத்தில் ஏமாற்றப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம்? ஏன் அநேக நேரத்தில் மனக்கசப்பு அடைகிறோம்? ஏன்னா நம்ம மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது, மனிதர்களை சார்ந்து கொள்ளும் பொழுது, மனிதர்கள் மேலே நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய ஃபோக்கஸ் மனிதர்கள் மீது வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம், மனமுறிவு அடைகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, இந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கணும், இந்த காரியங்கள் கைக்கூடி வரணும், இந்த உதவி எனக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி வாழும் பொழுது, நம்முடைய அட்டென்ஷனை ஆண்டவர் மீது திருப்பும் பொழுது பாருங்கள் என்ன நடக்கும்னா, அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையும் அனுகூலமும் வரும். பாருங்கள், மனுஷனை நம்புகிறது விருதா, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் மீது பற்றுதலாக இருப்பது நலம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மீது பற்றுதலாக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை உறுதியாய் பற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறேன், உண்மை சார்ந்திருக்கிறேன், இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய். அவருடைய வழி நடத்துதலில் போகணும். அவர் எப்படி உங்களை நடத்துகிறாரோ அந்த பாதையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின் பாதையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்காது. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் இருக்காது. அநேக மக்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஏன் ஏமாற்றங்கள், தோல்விகள்னால் நம்முடைய அட்டென்ஷன் தவறாது, ஃபோக்கஸ். ஆனால் கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது வெற்றி உண்டாகும்பாங்க. ஏமாற்றத்துக்கு இடமே கிடையாது, மனக்கசப்புகளுக்கு இடமே கிடையாது. ஏன்னா நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், எப்போ நம்முடைய நன்மைகள் ஸ்டாப் ஆகுது, நம்ம ஏமாற்றப்படுகிறோம்னா, நம்முடைய கண்களை கர்த்தர் மீது எடுத்து வேறு பக்கம் திருப்பும் பொழுது, மனிதர்கள் மீது, உலக காரியங்கள் மீது, அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு நன்மை செய்வாங்க, அப்படி நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய ஃபோக்கஸை திருப்பி தேவன் மீது விட்டுட்டு மற்ற காரியங்கள் மீது வைக்கும் பொழுது நாம் ஏமாற்றம் அடைகிறோம். ஆண்டவரை நீங்கள் நம்பிக்கொள்ளும், ஆண்டவரை சார்ந்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், அவன் பச்சை நிலத்தில் முளைத்திருக்கிற அந்த மாதிரி ஒரு செடிக்கு அவன் ஒப்பாயிருக்கிறான். எரேமியா 17 அதிகாரம் சொல்லப்படுகிறது, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ அவன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்களை ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல அவன் இலையுதிராமல் இருப்பான். பாருங்க, அவன் இலைகள் எப்பொழுதுமே பச்சையாக இருக்கும். அவன் எப்பொழுதும் காஞ்சி போக மாட்டான். எல்லா சீசன்லையும் அவன் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். அப்போ பாருங்கள், நம்ம தேவனை மாத்திரமே நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்கள், அப்படி இருக்கும்போது எந்த ஏமாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. எல்லா தேவைகளும் கர்த்தரிடத்தில் சொல்லும். ஏன்னா அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய துக்கங்களை அறிந்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே நம்முடைய தேவை என்னது என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இயேசுவே சொல்கிறார். அப்போது எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பிரச்சனைகள், உங்கள் பாடுகள், நீங்கள் போகிற பாதைகள், உங்களுடைய மன வியாகுலங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அதனால் நாம் இருதயத்தை அவர் மீது மாத்திரமே வைத்திருக்க வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து, அவருடைய சித்தத்தின் பாதையில் அவர் எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதையில் நாம் நடக்கும் பொழுது, அவரை நம்பி கொண்டிருக்கும் பொழுது, அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்களே இருக்காது. அதான் சங்கீதக்காரன் எழுதுகிறாரு,
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்களை அவரிடத்தில் ஏறெடுங்கள். அவர்கிட்ட உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். அவர்கிட்ட வாஞ்சியாக இருங்க. அவர் மீது நம்பிக்கை வைங்க. அவரை நோக்கி பாருங்கள். அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை பூர்ண சமாதானத்துடன் நம்மை காத்து கொள்வார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே அவன் நம்பியிருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துடன் விசுவாசிக்கிறவன் பதறான். அவரே நம்பி அவரே பற்றி கொள்ளும் பொழுது நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் உங்களை சரியான பாதையில் தேவன் உங்களை வழி நடத்துவார். அற்புதங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. கர்த்தர் நடத்துகிற பாதையில் போகும் பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற அந்த பாதையில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரையே சார்ந்து கொண்டு அவர் 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 உங்களை எந்த டைரக்ஷனில் கொண்டு போகிறாரோ அந்த டைரக்ஷன் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கீங்க. தொடர்ந்து நாம் தேவனை பற்றி கொள்ளுங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அநேகருடைய வாழ்க்கையில் மனக்கசப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், தடுமாற்றங்கள். ஏன்னா நம்ம நம்பிக்கையை மனுஷன் மீது வச்சுட்டு நம்ம ஒரு சுய புத்தியில் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சுய புத்தியுமே சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கு. அவரே நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்தும். சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். நம்ம சுய புத்தியில் நம்ம சார்ந்து கொண்டு நம்ம ஒரு டைரக்ஷன், நம்ம ஒரு பிளான் போட்டு நம்ம பாட்டுக்கு போகும் பொழுது அதில் வெற்றி இருக்காது பாருங்க. ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு தடவும் தேவன் வழி நடத்துகிறார். எரிகோ கோட்டையை எப்படி தகர்க்கிறது? அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை, எப்படி அதை தாண்டி தான் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ சுற்றி வா. 7 தடவை நீ என்ன பண்ண? ஆர்ப்பரி, எக்காலத்தை ஊது. அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அப்படின்னா டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறார் பாருங்க. அப்போ தேவன் ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த பாதையில் நாம் பயணிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றமே இருக்காது, தடுமாற்றங்கள் இருக்காது, மனக்கசப்புகளுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை கர்த்தர் மீது வைப்போம். அவர் சித்தத்தின் பாதையில் நடப்போம். அவருடைய ராஜ்யம் நம் மூலியமாய் வரட்டும். அவருடைய சித்தம் நம் மூலியமாய் செய்யப்படட்டும். கர்த்தரை மாத்திரமே நம்பி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடப்பதா, உம்முடைய ராஜ்யம் என் மூலமாய் வருவதா, உம்முடைய ஆளுகை என் மூலமாய் வருவதா, இன்றைக்கு நீர் என்னை வழி நடத்துவீரா, அப்படி சொல்லி கர்த்தரையே நம்பி சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்போம். நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இருதயத்தை அவர் மேலே திருப்புங்க. உங்கள் இருதயத்தை அவருக்கு டியூன் பண்ணுங்கள். கர்த்தரையே அறிந்து அவருடைய சித்தத்துக்காகவே உங்கள் இருதயத்தை டியூன் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதான ஆச்சரியங்கள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீர்கள். தொடர்ந்து ஆண்டவரை நம்புங்க. இந்த சின்ன வீடியோ மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். நம்ம இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். உங்கள் அட்டென்ஷன் அவர் பக்கம் திரும்பட்டும். மனிதர்கள் மீது இருந்து கவனத்தை எடுத்து, உலகம் பெரிய பெரிய ஆட்கள் மீது இருக்கிற கவனத்தை எடுத்து கர்த்தர் மீது திருப்பி அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் உங்களை அற்புத விதமாய் வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாக ஒவ்வொரு பைபிளில் பார்க்கிற தேவ மனிதர்களெல்லாம் தேவன் சொன்ன பாதையில் நடந்தாங்க. தேவன் சொல்லுகிற வழி நடத்துதலில் நடந்ததால வெற்றி பெற்றான். நீங்களும் அவர் பாதையில் நடங்கள். அவர் சித்தத்தை கேளுங்கள். உங்களுடைய சித்தத்தின் பாதையில் என்னை நடத்துன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஏமாற்றம் இல்லை, கசப்பு இல்லை. தேவன் உங்களை அற்புதமாய் வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இன்னொரு வீடியோ மூலமாய் சந்திக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.